என்ன இங்க பாரு. ஓகேவா? என்ன 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 அந்த பொண்ணு மாட்டிக்கிறது எல்லாம் அசால்ட்டா இருக்குது. வீடியோ எடுக்கிறானே பண்ணலாம், நல்லா இருக்குது. காலையே கிடையாது கவர் மீன் வெட்டியானே. மீன் வரலாமா? மீன் வரலாம். எப்படி எந்த ஒரு பொருளுமே விலைக்கு இருந்தால் அதிகமாக தான் வராது. கம்மியாக வருதுனால விலை அதிகமாக தான் போகும். சரி தள்ளி வெட்டிக்கிட்டா என்ன கேட்குறது? கல் கொடுவாவா? அதுக்கு போய் கல் கொடுவா கஷ்டப்படுறாங்க. ஒரு வந்து வெட்டுறது கிடையாது, அவ்வளோதான் இழுத்து போட்டு அப்படியே போட்டு ஓகேவா? அவ்வளோதான். நீங்க அது அந்த கலவாக கிடையாது, நம்ம துண்டு பெரிய கலவா அந்த கிடையாது. அந்த மாதிரி கலவா அது நமக்கு வரல. வந்துருச்சுன்னா வந்து ஒரு 10 நாள் ஆகுது கண்டிப்பா. சரிண்ணா, அங்கே நீங்க அங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது அடிக்க வச்சு பாருங்க எதிரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிண்ணா, ஒரு தலை வெட்டினா 4 வீட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் ஓகே. ஓவர் 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 எடுத்துக்கண்ணா. எவ்வளோ அந்த பாரா? எவ்வளோண்ணா? 1700. என்னது இதே பாரு தானே ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து ஏமாந்துட்டான். ப்ரோ இவரே இல்ல, இவன் வாங்கிட்டு வந்தானே அன்னைக்கு. இதோட பெருசுண்ணா. நீங்க முதல்ல சொன்னீங்களா அவ்வளோ வரும், அதெல்லாம் கிளீன் பண்ணா இன்னும் கம்மியாகும். 5 கிலோ மீன் தான் இது. 4 கிலோ 5 1 கிலோ போயிடும்.
என்ன இருக்கு ஓகே நல்லா இல்லையா? நல்லா இருக்கு கால் வாங்கி தந்தேன். அவன் கைடா மச்சான் மச்சான் ரோஹித் ப்ரோ உனக்கு தான் சேர்த்து டிக்கெட் போட்டது. ஆ சரிங்க சென்னை ஒரு பையில போட்டுலாம்ண்ணா உனக்கு தான் சேர்த்து டிக்கெட் போட்டிருக்கு. இந்த மாசம் நினைச்சுக்கிறாரு ஆமாம் ஆமாம். இந்த மாதம் சுபாஷனா வந்துடும் போல ரவுடி. வேலை போவோம் வரல ஒன் டே ட்ரிப்பு 2 டே ட்ரிப் போகிறோம்னா 10 டேஸ் 10 டேஸ் ப்ரோ தூங்கிடுவானுங்க ப்ரோ இவனுங்க வரமாட்டானுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ ஸ்பாட்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ ஸ்பாட் போனால் கோச் பண்ணுங்க ஃபோட்டோ பண்ணுங்க. கோவாவில் அப்படி தான் ஆச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில் வரைக்கும் சுற்றிட்டு இருந்தோம் ப்ரோ. 2 மணி நேரம் தூங்கிட்டு வரேன். 10 நாள் போனீங்க? இல்லை எத்தனை நாள் 7 நாள் போகணும். டேரெக்டாக கோவாவில் இப்போ பெங்களூரு ஹலோ அப்படி போய் சுற்றிட்டு போனோம். ஆ 20 கிலோ ஒரே பையிலையா கோவா பேஸ்ட்டு கோவா போகணும். ஆட்டோக்காரங்க மட்டும் 20 கிலோ ஒரே பையில எடுத்துனா கம்பிடுது அவனுக்கு குடிக்கிறவனுங்க போனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அங்கே குஸ்டிங் இதெல்லாம் தெரியும் ஆ சரி அங்கே சுற்றுறவங்கள பேக்கெட்டில் இருந்து ஃபிட் பேக்கெட் எடுத்து கை விட்டு குச்சிங்கிறாரு அவங்க பேக்கெட்டில் எல்லாம் கை விட்டு காசு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல பையில 2 பையில ஒரு பையில எடுத்து ஒரு மஞ்சள் பை இதுலேயும் போடுவாரு ஆனால் ஒன்றுமே வைப்பாகவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏய் அப்படிலாம் இல்லைடா ஆடலாம் இல்லைடா. ஏய் அதை நம்பி கோவாலாம் போயிடாது. கோவா போனேன்னா மெரினா பீச் போயிடாது. அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பீச்லேயே கடை போட்டிருப்பாங்க, டிஜே பாட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் பீச் ஓகே ஆ சீட்டு போட்டு அடைச்சிட்டாங்கடா. ஹைட்டுக்கு ஹைட்டுக்கு இங்கேருந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சீட்டோட அடிச்சிட்டாங்க. அந்த தமிழக 6000 ரூபாய் கட்டணும் அவ்வளோ. 6000 ரூபாய்னா டேங்க் தாண்டி அங்கே ஆடினு இருப்பாங்க. ரமணா இங்கே நின்றுப்பாங்க. 10,000 5,000 ரூபாய் கிட்ட போய் பார்ப்பாங்க. ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரப்போகுது ரமணான்ட்டு. கிட்ட இருந்து க்ளோஸ் அப்படியே பாருங்க. கண்ணிட்டு வச்சு நீ சீக்கிரம் நாங்கள் சிக்ஸ்டாக ஒரு 100 பேர் நான் எல்லாம் போன பேசலாம் லிங்க் எடுத்துறாரு. லிங்க் அனுப்பு. ஓகே